முதல்வர் விஜய் அவர்களுக்கு பிரதமர் ஆசை இருக்கிறது என்பது உண்மை. நாளையோ மற்றொரு நாளோ விரிவாக பேசுவோம். பெரிய சப்ஜெக்ட் அது. ஆலப்புறம் தமிழன். ஆமாம். ஆக அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அவரது அரசியல் வாழ்க்கையில் முதல் முறையாக களத்திற்கு சென்ற இடம் பரந்தூர். அங்கே சென்று அந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டு தொழில் வளர்ச்சி காரணமாக இல்லை அங்கே தாங்க ஏர்போர்ட் வரும் என்று சொல்வது விஜய் என்ற அரசியல்வாதியின் இமேஜை உடைத்து சுக்குநூறாக்கும். கிட்டத்தட்ட அது அரசியல் தற்கொலைக்கு சமம். ஸோ அந்த ரீதியில் விஜய் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஏப்ரல் 2001 ஏகனாபுரம், பரந்தூர் அந்த பகுதிகளில் 1 ஏக்கர் நிலத்தின் விலை 6 முதல் 10 லட்சம். டிசிஷன் பொதுவெளியில் வைக்கப்படவில்லை. பரந்தூரா, பன்னூரா, படாலமான்னு எல்லாம் ஊகித்து கொண்டிருக்கிறார்கள் திமுககாரங்க, அதிகாரிங்க. திருநெல்வேலியில் ஒருத்தருக்கு ஒரு 5 ஏக்கர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கேன், அவசரமாக அதை விற்கிறது, விற்று இங்கே வாங்குறது. இன்னொரு மோசடியும் நடந்தது. இது பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது அடிக்கடி இந்த மோசடிகள் நடக்கும். அரசாங்கம் 3.5 மடங்கு தருது. இன்றைக்கி ஒரு நிலத்தோட விலை 1 லட்சம்னா 3 லட்ச ரூபா கொடுக்கும் கவர்மெண்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறது, திட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஏன் லேண்டை உனக்கு விற்கிறது, நீ அதை மாலத்தீவு விற்கிறது. நான் 10 லட்ச ரூபா லேண்டை உனக்கு 15 லட்ச ரூபாய்க்கு விற்பேன், நீ வந்து 30 லட்ச ரூபாய்க்கு விற்பேன் மாலத்தீவுக்கு. அப்போ அரசாங்கம் 30 வந்து 3.5 மடங்கு கொடுக்குமா? நம்ம ஒற்றை எழுத்து நிறுவனம் ஸ்ட்ராட்டஜி அது அந்த நிறுவனமும் இருக்குது. இது போல் பல நிறுவனங்கள் அங்கே இருக்கின்றன. 2022க்கு பிறகு அங்கே உருவான புதிய திட்டங்கள், லேஅவுட்டுகள் எல்லாம் பார்த்தாலே இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது என்பது தெரியும். ஆர்கேடியா ஏரோ சிட்டி என்று ஒரு லேஅவுட் இப்போதும் அங்கே இருக்கிறது. இப்போ அதை ஸ்போர்ட்ஸ் சிட்டியாக கன்வெர்ட் பண்ணி பிளே கிரவுண்டாக பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுள் மேப்பில் பார்த்தாலே தெரியும். ஏரோ சிட்டின்னு பேரே வச்சுட்டாங்க. இப்போதே ஏரோ சிட்டின்னா என்னன்றது உனக்கு டெல்லிக்கு நீ போய் பார்த்துருக்க மாட்டேன், உனக்கு தெரியாது. விமான நிலையத்துக்கு பயணிக்கும் வழியே ஒரு 5 கிலோமீட்டருக்கு பெரிய சாலைகள் இருக்குதுன்னு வச்சுக்க. அதுக்கு முன்னாடி அந்த சாலையில் ஏரோ சிட்டின்னு ஒன்று இருக்கும். உலகின் அத்தனை 5 நட்சத்திர ஹோட்டல்களும் அங்கே இருக்கும். ஒரு நாளைக்கு 25,000 ரூபா. இது போல் நான் போயிருக்கேங்க, ஏரோ சிட்டிலாம் போய் நான் அங்கே சுற்றி பார்த்து விட்டு வந்தேன். அதுபோல் ஏரோ சிட்டியை இங்கே நிறுவும் போது உன்னுடைய நிலத்தின் மதிப்பு எத்தனை மடங்கு உயரும். இப்போது இவங்களுக்கு அந்த லேண்டை விற்று காசு பார்க்கணுன்றது இவங்க யாரோட ஆசையும் கிடையாது. இப்போ இந்த ஆர்கேடியா ஏரோ சிட்டின்னு சொன்னேன்ல, அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து நீ பங்குதாரராகிவிட்டால் காசு வந்துக்கிட்டே இருக்கும். நிறுவனம் ஆகிடுது, நிரந்தரம் இல்லையா ஏரோ சிட்டி. ஸோ பதிலுக்கு நீ அங்கேயெல்லாம் முதலீடு செய்யாமல் வீட்டில் அடுக்கி வைத்திருக்கிறாய், இல்லது நண்பர் வீட்டில் அடுக்கி வைத்திருக்கிறாய். ஒரு நாள் 500 நோட்டு செல்லாதுன்னா என்ன பண்ணுவேன்? சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். புதுசாக அந்த 2000 நோட்டு எங்கே பார்த்துருக்கியாப்பா, இங்கே எழுது பாரு, செல்லுமா ஃபஸ்ட்டு. அது அப்படி பண்ணிட்டாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நாள் சாயங்காலம் 6 மணிக்கு வருவார். முடிஞ்சு 29 தேர்தல் வரதுக்கு முன்னாடி பண்ணான்னா சொல்லி முடிஞ்சா ஒரு ரீல் தான் மொத்தம் முடிஞ்சு. இன்னொன்று, அந்த ஆந்திராவுக்கு ரூபாய் எடுத்துகிட்டு போனவன் தூக்கிட்டு ஓடின மாதிரி கொடுத்து வச்சிருக்கவன் தூக்கிட்டு ஓடினா கன்ஃபார்ம் போடுவாங்க. ஏன்னா அதிகாரத்தில் இல்லை இவங்க. இன்னொன்று, அந்த பணம் குட்டி போடுமா? இது எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்? இப்படி ஒரு முதலீட்டை செய்யலாம் என்பதற்காகத்தான் இவர்கள் இங்கிருந்து இவர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு துபாய் சென்று லூலு மால் ஓனரிடம் இவர்கள் பணத்தை கொடுத்து, நீங்கள் வந்து இந்த பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஷேரை எங்ககிட்ட கொடுத்துருங்க. இந்த குடும்பத்துக்கு வேலையே இதுதான். ஸோ இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ன்றதுனால அவ்வளோ பேரும் போட்டாங்க பணத்தை. மற்றவனுக்கு தெரியாது, திமுககாரன் எல்லாருக்கும் தெரியல. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் சொல்கிறார், எங்கள் ஊரில் நெய்வேலியில் லேண்டை வச்சுருந்தாங்க, அதை விற்றுட்டு இங்கே வாங்கியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக வாங்கினவங்க தப்பிச்சிடுவாங்க. இனிஷியலாக அந்த 10 லட்சம்னு சொன்னேன்ல, 10 லட்சம் இருக்கும்போது வாங்கினவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் பலகை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் விவசாயி 10 லட்சத்துக்கு லேண்டை விற்றுட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து வாங்குற ஆளு 30 லட்சத்துக்கு விற்கிறாரு. கடைசியாக ஒருத்தன் 3 கோடிக்கு அந்த லேண்டை வாங்கியிருப்பான்ல, அவன் நிலைமை இன்றைக்கி என்ன? அதுதான் டிஆர்பி ராஜா. இப்போ சொல்லு, கருப்புனாலாம் இல்லையா? நிச்சயமாக கருப்புனா.